ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்கின மணிக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா சும்மா 1/4 ஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல்லு போல் பூண்டு, 3 பழுத்த தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நம்ம ஆட் பண்ணியிருக்க பவுடரோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. துருவன தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அந்த ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மீன் குழம்புக்கு புளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா மீன் வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே பச்சை கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.